வணக்கம் நண்பர்களே. இந்த வெளித்திரு நண்பர் வணக்கம். இந்த பப்ளிஷ் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிச்சா சூப்பராக ஜாய் பட்டன் டு சப்போர்ட் நம்மளை சேனல். இப்போ பாருங்கள், 50 வருஷமாக இந்த சேறு சகதியுமாக இருக்கிறதுல தாமரை முளைக்கணும், மலரணும் அப்படிங்கிறாங்க. அது 2 கட்சியும் தெளிவாக யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னி அது நடக்காது, மூடிட்டு அந்த வேலை நடக்காது. அவர் சும்மா ஒன்றும் திருப்பி திருப்பி வரல. இங்கே ஏதோ உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு. அதான் அண்ணாமலை லேசாக அப்படி கோடிட்டு காட்டுறாரு. இப்போ லஞ்சம் ஊழல் வாரிசு அரசியல் நடத்தும் திராவிட கட்சியில் வந்து தமிழகத்தை விடுவிக்க பாஜக பல முயற்சி செய்து வருது. ஆயினும் திராவிட கட்சியில் இப்போ கூட்டணி அது இதுங்கிறாங்க 2 பேரையும். அப்போது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னடா இவனுங்க ஃப்ரீ கொடுத்து நம்மளை இப்படி கொண்டுட்டு இருக்கானுங்க, ஊழலாக ஒரு நல்லாட்சி பார்க்கணும். மோடி உதாரணம் காமிச்சிட்டாரு, இந்தியாவில் 10 வருஷமாக ஊழல்லாம் பண்ணி காமிக்க முடியுன்ற செஞ்சு காமிச்சிட்டு. இதுக்கு முன்னாடி ஊழல் அது சோனியா பேக்கெண்டில் நின்றுட்டு முன்னாடி மன்மோகன் சிங் நிறுத்தி வச்சு தெரியும் கதை. 2Gலேருந்து நிலக்கிலேருந்து வந்தது. ஸோ தங்கள் எல்லா தவறையும் ஓட்டு பணம் என்று மந்திரம் வாயிலாக சரி செய்யலாம் நினைக்கிற திமுக. தங்களுக்கு என்று எந்த சிறப்படையாளம் இன்றி எம்ஜிஆர் ஜெய புகழ் இரட்டைகளை சாதித்துலாம் நினைக்கிறாங்க. நடக்காது. மாபெரும் தேசிய கட்சியிலிருந்து கோஷ்டி சண்டைகள் தேய்ந்து கூட காங்கிரஸ். சில சீட்டுகளை பொதுவுடைமை கொள்கையை அடகு வைத்து கம்யூனிஸ்ட். 1.5 சீட்டுக்கு திமுக வாசலுக்கு தவம் கிடக்குது மதிமுக விசிக. இப்படி எல்லாவற்றையும் பார்த்து தமிழ் அழித்து போய்விட்டது. எனவே வரும் லோக்சபா தேர்தல் தமிழக வாக்காளர்கள் திராவிட கட்சிகளை சேற்றில் செந்தாமரை மலர் வைப்பர் என்பது சந்தேகமில்லை. அதான் இப்போ மதிமுக இந்த பாமகவும் தேமுதிக என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. காசுக்கு வேண்டி இப்படி அப்படி போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் 8 சீட்டு 9 சீட்டு 11 சீட்டு பிஜேபி போனால் அவங்க 2 பேரும் இல்லைனாலுமே இப்போ 34% கணக்கு 33 சொல்கிறார் அண்ணாமலை. வளர்ந்துருச்சு. கூட்டணி சேர்த்து கூட 33 வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே போட்டு 53% டிஎம்கேக்கு வருமானம் வராது. அவங்க ஆக்சுவலாக 22% தான். அப்போ கூட்டணி சேர்த்து வந்தாக்க அவங்களுக்கும் ஒரு கூட்டணி சேர்த்து 30+ இருந்தாலும் அந்த 20% அங்கே என் மாதம் போட்டது அப்படியே மாறும். பழனிசாமி 5%. அப்புறம் நெடுநிலையாக போடாத வாக்காளர்லாம் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ், பெண்கள். இப்படி மாறுறதான் கணக்கு வச்சா என்ன எப்படி களம் மாறுனே தெரியாது. அந்த சீட் எவ்வளோ வரும் அதுதான் என்ன சொல்லுவோம், 39 வருதா இல்லை எப்படி ஒரு 20 வருதா, அது நம்ம களத்தில் பார்த்தா தான் தெரியும் வரும்போது. அதை இன்னும் 60-70 நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீக் 9th மார்ச்சுக்குள்ளே டிக்ளேர் பண்ணுவாங்க. 10th எலெக்ஷன் டேட்டு. அநேகமாக 18, 19 மே மாதம் இங்கே வரும். ஒரே கட்டமாக வேணுங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்போ அதில் அவங்க அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். பாத யாத்திரை 27 முடியுது. மாற்றுக் கட்சியில் வர்றதெல்லாம் வரட்டும். ஆனால் இவங்க இன்னும் கொண்டு போய் சேர்க்கறது தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ முக்கியமான சில இதெல்லாம் சொல்கிறாரு. இப்போது அரசு வேலை இல்லாத குடும்பத்துக்கு அரசு வேலை, அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஒதுக்குவாங்க, ஒதுக்கி இது பண்ணுவோம், தனி ஒதுக்கீடு வருங்கிறாரு. அதே மாதிரி டாஸ்மாக் வந்து மூடி அது டாஸ்மாக் மூடவும் 15,000 கோடி வேணும். ஃபஸ்ட்டு 33% க்ளோஸ் பண்ணால். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஊழல் இல்லாமல் வரும்போது அந்த 4,000 கோடி இப்போ சம்பாதி துரைமுருகன் அந்த இதில் மணல் கொள்ளையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் கரெக்ட் பண்ணும்போது, கரெக்டாக மணல் கிரானைட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஒரு 80,000 1 லாக் கோடி வரும். அப்புறம் இந்த எப்படி ராமர் கோயில் வந்தது இப்போது, அதில் இப்போ எப்படி 26,000 கோடி அங்கே வருவாங்க, 5,000 கோடி சம்பாதிக்க முடியும். யூபி அரசாங்கமே 26,000 கோடி வரும், 4 லட்சம் கோடிக்கு வருமானம் வரும். அது பொருளாதாரம் இயங்குது. ராமர் கோயில் மட்டும் இல்லை, அதை சுற்றி. அந்த மாதிரி இங்கே எத்தனை கோயில் பண்ணலாம். அங்கங்கே அறநிலைத்துறை எடுத்து விட்டுட்டு அங்கங்கே பெரிய ஆட்கள் நியமித்து தாசில்தார் கண்ட்ரோலில் கொண்டு போயாச்சுன்னா அந்த கோயில்னால பல டெவலப் வரும் ஊருக்குள்ளே. அதில் ஜென்ரேட் ஆகும் வருமானம். ப்ளஸ் ஊழல் இல்லாமல் இந்த கனிம வளம் கொள்ளை இல்லாமல் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணுறது. இப்படிலாம் பண்ணோம்னா டாஸ்மாக் ஒழிச்சிட்டு கல் கடை இப்போ அப்போது விவசாயத்துக்கு வந்துடும். இன்னொன்று சொல்கிறார், விவசாயம் 6,000 கொடுக்குறாங்க, நாங்கள் வந்தால் சேர்த்து 15,000 கொடுப்போம். நம்ம இதுலாம் வருமானம் ஜென்ரேட் பண்ணுறாங்கள. இவனுங்களும் சும்மா வாய் பேசுவோம், வருமானம்லாம் ஒன்றும் ஜென்ரேட் பண்ண தெரியாது. சொன்ன வாக்குறுதியே நிறைவேற்றல முடியல. மங்குனி பசங்கன்ற லாய்க்கு இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது மக்களுக்கும். அப்புறம் காவல்துறைக்கு 8 மணி நேரம் தான் பணி, ஊதியம் ரெட்டி பார்க்கப்படுது. இது மாதிரி நிறையா சொல்கிறார். ஆரம்பத்தில் அது இந்து அரசு எடுத்துருவோன்ட்டார். தமிழக அரசுக்கு 15,000 சொல்லிட்டோம், அந்த மாதிரி வரும். அப்போ இதெல்லாம் போக நவோதயா பள்ளி வர விட மாட்டேறான். ஆனால் இவனு வச்சுருக்க பள்ளியில் ஹிந்தி சொல்லி தருவானுங்களாம். நீங்கள் 5 மொழியே படிங்க, இந்தியோ கன்னடமோ எது வேணால் கூட மொழி படிங்க, ஆளுமை தானே அப்படிங்கிறாரு. அந்த மாதிரிலாம் விஷயத்தில் பண்ணும்போது அரசு இல்லாத வேலையில் தனி ஒரு ஒதுக்கீடு வந்துடும். இப்போ எப்படி நீட்டில் வந்து 7.5% கொடுத்தது,
அது சென்ட்ரல் சொல்லி தான் கொடுத்த பள்ளி. அதில் ஏழை மாணவர்லாம் வர்றான். இவன் நீட்டில் எடுக்கிற கதையே நீ இல்லை, சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல். அப்போ வேலையில் கொடுக்குறோம், கள்ளுக்கடை, டாஸ்மாக் படிப்படியாக ஒழிச்சிருவோம். இந்த மாதிரி விவசாயி கொடுக்குறது, இப்படி நிறையா சொல்கிறார். அப்புறம் தரமற்ற கல்வி, பள்ளிக்கூடத்தை சரியாக எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் சேர்த்து கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒரு கட்டடம் கட்டுறதில்ல. இந்த மாதிரி பண்ணுறாங்க. வெறும் 3% தான் சம்பளம் போக, பென்ஷன் போக, வளர்ச்சி எங்கே கொடுக்க முடியும் கல்வித்துறைக்கு? அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருக்கார், இப்போ இருக்க பள்ளி கல்வி மந்திரி அப்படின்ட்டு. அதுக்கு என்ன செய்யணும்னா, நவோதயா பள்ளின்னு இருக்குது ஏழைகளுக்கு, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி குறைஞ்ச சம்பளம்க்கு தரமான கல்வி கிடைக்கும். அது பலவித லாங்குவேஜ்லேருந்து தரமான கல்வியினால நீங்கள் ஆளுமையாக வரலாம். உங்கள் பிள்ளைய இலவசம், அங்கேயே தங்கி படிக்கலாம். வேணால் அந்த பள்ளி பேர் வந்து காமராஜர் பள்ளி. எல்லா பக்கம் நவோதயா பள்ளிங்கிறான், இங்கே இந்த திராவிடன் ப்ளஸ் தானே பிஜேபி சொல்கிறது, காமராஜர் பள்ளின்னு வச்சுப்போம். அப்போ ஏழை பாளையம் கிடைக்கும், தரமான கல்வி, அங்கேயே தங்கி படிக்கலாம். அதை இவன் கொண்டுறல திமுக இது வரைக்கும். ஸோ கல்வியாச்சு, டாஸ்மாக் ஒழிக்க போகிறது, அப்புறம் என்ன வேணுங்க, அப்புறம் அறநிலையத்துறை எடுத்துகிற போகிறோம், அதனால் வருமானம் வரப்போகுது. இந்த மாதிரி வருமானம் வரும். அப்புறம் இது மணல் கொள்ளையெல்லாம் அறவே தடுத்து அந்த ஜென்ரேட் பண்ணாக்க இந்த கடனை, இப்போ இருக்கிற கடனை இந்த மாதிரி போயிட்டு இருந்து 86 வருஷம் முடிச்சு அசல் வட்டி கட்ட வேண்டியதில்லை. ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா அதில் பாதி கூடி ஆகாது, 8 லட்சம் கோடி கடன் அடைக்கிறது. இப்போ இதெல்லாம் வருமானம் மட்டுமே 3 லட்சம் பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த கடனை அசல் வட்டியோட அடைக்கிறது எத்தனை காலம் ஆகுங்க? ஒரு 1 நாளில் ஒரு பங்கு ஆகுமா? 84 வருஷத்துக்கு ஒரு 20 வருஷத்தில் முடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அதான் அதுக்கு தான் அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார் ஸ்டேட் சென்ட்ரல் இருக்கும்போது ஊழல் இல்லாத ஆட்சி, எல்லாருக்கும் விழிப்புணர்வு, மரியாதை, வேலை நடக்கும். அதை சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆட்சி பார்க்காம இந்த கேடுகட்ட திராணில ஆட்சி. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த பிடிஆர் மாற்றிட்டு எத்தனையோ காலம் போச்சு, அது சொல்லவே வேண்டியது ஸ்டாலின். அதை எங்கேயோ போயிட்டு பிடிஆரை வச்சுக்கிட்டு இவர் நல்லா வேலை செஞ்சார். நல்லா வேலை செஞ்சவங்க யாராவது மாற்றுவாங்களா? ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நல்லா வேலை செய்யணும், எதுக்கு மாற்றணுமா? இன்னொன்று சேர்த்து பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க. இவர் நல்லா வேலை செஞ்சதுனால ஃபினான்ஸ்லேருந்து தூக்கி அது ஒரு டம்மி டிபார்ட்மெண்ட், ஐடியில் மந்திரியாக போட்டுட்டு நல்லா வேலை செஞ்சாலும் மாற்றினாங்கிற, அது சொல்லியிருக்கவே வேண்டாம். தங்கம் தென்னரசுக்கு அப்படின்னு ஃபினான்ஸ் தெரியுமா? அவர் உலகம் பூரா இருந்து ஒரு பிடிஆர். காரணம் என்னென்னா 30,000 கோடி சம்பாதிச்சிட்டானுங்க சபரீஷன் உதயநிதினு சொன்னார், அதுக்கு தான் மாற்றினார். அது பெசாத இருந்திருக்கலாம், யார் எழுதி கொடுத்து படித்தா இருந்திரல. நல்லா வேலை செஞ்சனால மாற்றினேன்னா அது ப்ரமோஷன், டீக்ரேடு தானே பண்ணுது. இந்த மாதிரி எல்லாம் போகிற பக்கம்லாம் உளறது எல்லாம் இந்த மாதிரி. ஸோ இப்போ என்னங்கிறாரு, ஸோ இதை குறிப்பிட்டு அண்ணாமலை சொல்லிட்டாரு, அது 1 மணி நேரம் டேப் இருக்குது, திருப்பி வெளியிட்டேன்னா பாவம் பிடிஆர் இருக்கவே முடியாது அந்த அமைச்சர்லையும். இவர் கதை விட்டு திரியிறாரு போகிற போக்கில் ஸ்டாலின் அப்படின்ட்டு. அப்போ இந்த குறைஞ்ச சில நிமிடங்கள் வெளியிட்டதுக்கு இந்த கதிகாடு ஆகி போச்சு பிடிஆருக்கு. பாவம், நீ கேப்பை வெளியிட்ட அவ்வளோதான் அப்படிங்க. இவர் பொய் பேசி தெரிகிற இதில் ஒரு வாக்குறுதிக்கெல்லாம் போய் 99% நிறைவேற்றிட்டேன்னு 511 வாக்குறுதி என்னமோ சம்திங்கில் 20 வாக்குறுதி கூடி உருப்படி இல்லை. 1000 ரூபாய் எல்லாருக்கும் ஒன்றும் கொடுக்கல. நாங்கள் 300க்குள்ளே வாக்குறுதி சொல்லியிருக்கோம், நீங்கள் 2ஐயும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் நிறைவேற்றிட்டோம். அதுவும் டஃப்பானதெல்லாம் இன்னும் இதுக்கு மேலே 2024 இதோட டஃப்பாக இருக்கும் நிறைவேற்றுவோங்கிறாரு. இதே ராமர் கோயில் எத்தனை வருஷம் பிரச்சனை, 500 வருஷம். அப்புறம் பர்மனெண்ட்டாக வச்சுட்டு இருந்தானுங்க டெம்பரரியை, அந்த ஆர்டிகல் 370 காஷ்மீர்து, அதை எடுத்தாச்சு. முத்தலாக் எடுத்தாச்சு. அப்புறம் நோட்டெல்லாம் கொள்ளையடிக்க மிஷினை கொடுத்து பாய்சன் சிதம்பரம் இருக்கும்போது கொடுத்தாருனாங்க, அதான் நோட்டை கேட்டு மாற்றியெல்லாம் பண்ணது 2019 முன்னாடி. அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, அதனால் நம்பர் 2 பிஸ்னஸ்லாம் ஒழிஞ்சுது. இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டார் 10 வருஷத்தில். அடுத்தாப்பில் வறட்சிக்கானது தான், அதில் என்னென்ன கஷ்டமான முடிவெல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, காங்கிரஸ் அறவே ஒழிஞ்சிருச்சு நார்த்தில். இங்கே கொஞ்சம் ஏதோ சுவாசிச்சிட்ருக்கு கர்நாடகா தெலுங்கானாவில், அதோட சரி. இந்த ரீஜனல் பார்ட்டி இருக்கு பாருங்கள், ஊழல் பார்ட்டிங்க கொள்ளையடிக்கிறாங்க, கெஜ்ரிவால், ஸ்டாலின், மம்தா, சுக்குநூறாக காணாமல் போயிடும் 24. அது ஏன்னா அப்போவே சொல்லிட்டார் சுதந்திர உரையிலேயே, ஊழல் குடும்பாச்சு ஒழிச்சே தீர்வேன்ட்டார். அதான் பயந்து நட்டிக்கு சாகிறானுங்க, வந்துட்டாருன்னு அவ்வளோதான். அவரே சொல்லிட்டார் 370ன்னு பார்லிமெண்ட்லேயே.
அப்புறம் சார்ஸே பாருன்ட்டார் 400 கூட்டணியோட. அது தமிழகத்துலேருந்து அண்ணாமலையோட விழிப்புணர்வு வந்திருக்கும். ஏன்னா 2 தடவை போட்டு ஏமாந்துட்டானுங்க 11, 19 தமிழக மக்கள். ஏன்னா சும்மா தண்ட பசங்க தெரிஞ்சு போச்சு திராவிடங்கள். அதனால் இப்போ மாறும். அண்ணாமலை சொல்கிறதுல இருக்குது ரீசனபிள். அது எவ்வளோ சீட்டுன்னு தெரில. பர்சன்டேஜாக ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும். சீட் எவ்வளோன்ற நான் பொறுத்து தான் பார்க்கணும். அதுலேருந்து புரிதல் வந்துடும் 26க்கு. ஸோ வேகமாகவே களத்தை நகர்த்திடுவாங்க. மொத்தத்தில் யாரும் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாது 26 வரும்போது. அதுக்கான சமிக்கை 24லேயும் தெரியும். பொறுத்து பார்ப்போம். நன்றி. ஜெயந்தி.